எடப்பாடி ஐயா அரசியல்ல ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஜெயலலிதா அம்மா 1100 கோடி நிதியுதவி. இபிஎஸ் ஐயா 10,00,000. அதிமுகவின் அரசியல் ஜல்லிக்கட்டு. தென் மாவட்ட ஓட்டுகளை கவர எடப்பாடி பழனிசாமி ஐயா வீசியிருக்கும் 10,00,000 ரூபாய் அஸ்திரம் பற்றி பேசலாம் வாங்க. அப்படி நான் சொல்ல நியூஸ் அப்டேட் மக்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நாமக்கல்ல நடந்த ஜல்லிக்கட்டு விழாவுல எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டுல உயிரிழக்கும் வீரர்களுக்கு தலா 10,00,000 ரூபாய் பணம் தரதா சொல்லியிருக்காரு. என்னங்க ஐயா, தயவு செஞ்சு ஜல்லிக்கட்டுல போட்டியிட்டு நம்மளோட தமிழ் பண்பாடு கலாச்சாரம் போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு அதுல வீர மரணம் அடைறவங்களுக்கு தாராளமா குடுக்கலாம். அத ரூ. 10,00,000 பணம் குடுக்குறாங்கன்னு, இத வேற ஒரு பக்கம் ஏதாவது வேற மாரி செயல்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதெல்லாம் அப்படி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. வாழ்க்கை ஒரு முறை தான், உயிரும் ஒரு முறை தான், மனித பிறவியும் ஒரு முறை தான். ஏன்னா, அம்மா, அப்பா இன்சூரன்ஸ் போட்டாலே பெத்த பிள்ளைகளே அம்மா, அப்பாவ சாகடிக்க எவ்வளவோ பிளான் போடுறாங்க. அதனால சொல்றேன். ஏன்னா பணம் பத்தும் செய்யும். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இத நிறைவேற்றும்னு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. காப்பீடு திட்டமும் இதுல குடுத்து அறிவிச்சிருக்காரு. போட்டியில் பங்கேற்கும் பதிவு செய்யப்பட்ட வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு அரசு சார்பிலேயே காப்பீடு இன்சூரன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி ஐயா. இது எல்லாமே நாமக்கல்ல ஜல்லிக்கட்டு விழாவ தொடங்கி வச்சபோது எடப்பாடி ஐயா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு மக்கள்ட்ட. இந்த அறிவிப்பு தென் மாவட்டங்களில் உள்ள விவசாய சமூகத்தினரிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சின்னமாக கருதப்படுகின்றது. உண்மைதானங்க? இதனால் இந்த அறிவிப்பின் மூலம் தென் மாவட்ட வாக்கு வங்கியை ஈர்க்க அதிமுக திட்டமிடுகிறது. 2021 தேர்தலில் ஆளும் திமுக அரசு ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 தரதா வாக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. எடப்பாடி ஐயா குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் அப்டேட் நம்ம அரசியல் பொட்டலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.